வணக்கம் நேர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் முதல்ல என் நமஸ்காரத்தை பதிவு பண்ணுறேன். இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லா ராசிக்காரர்களுக்கும் ப்ரேயர் பண்ணுறேன். இன்றைய நாள் 6/4/2025 ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, குரோதி பங்குனி 23. நவமி கொஞ்சம் அதிகாலை வரைக்கும் இருக்குது. ஒரு நாள் அதிகாலை 11:08 வரைக்கும், 12:25 வரைக்கும் இருக்குது நவமி. சமநோக்கு நாள் இன்னைக்கு, ராமநவமி. பொதுவாக அஷ்டமி நவமின்னா ஜனங்க பயப்படுறாங்க, ஆனால் அப்படி கிடையாது. அஷ்டமி நவமி நல்ல நாள் தான். கிருஷ்ணர் ராமர் பிறந்தது ராமநவமி, இவர் பிறந்தது அஷ்டமி. தெய்வங்கள் பிறப்பெடுக்கும் போது கிரகங்கள் எல்லாம் அங்கங்கே ராமபிரான் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், கடகத்தில் ரோகிணியில் இப்படி இந்த மாதிரி எல்லாரும், கடகத்தில் குரு, இந்த மாதிரி எல்லாரையும் நிற்க வச்சுருப்பாங்க. நிற்க வச்சு மகரத்தில் செவ்வாய், இந்த மாதிரி நிற்க வச்சு கரெக்டாக ஒரு ஜனனம் நேர்ந்துச்சு. அப்போ திதியை நிற்க வச்சுருப்பாங்கல்ல, கரணம் திதி எல்லாத்தையும் நிற்க வைப்பாங்க. நல்ல ஒரு எப்பயோ பிறந்தாரு, எப்பயோ வாழ்ந்தாரு. இன்றைக்கும் ராமரை பற்றி நம்ம பேசுகிறோம்னா அப்போ அந்த உயர்வான நேரம் அமையணும்ல, இல்லைன்னா எப்படி அது? அதெல்லாம் உண்மைதான். நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலை 7:30 to 8:30, மாலை 3:00 to 4:30. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலைல 10:30 to 11:30, மாலை 1:30 to 2:30. ராகு காலம் பார்த்தீங்கன்னா 4:30. யமகண்டம் பார்த்தீங்கன்னா 12:01. குளிகை 3:04 இன்னைக்கு. சூரிய உதயம் 6:09. திதி அதிகாலை 1 மணி வரைக்கும் அஷ்டமி திதி, பின்பு நவமி. நவமி நாளைக்கு இருக்குது. நாளைக்கு மத்தியானம் அதிகாலை 12:45 வரைக்கும் இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலை 10 மணி வரைக்கும் புனர்பூசம், பிறகு பூசம். கடகராசிக்கு வந்துடுவார் அவர் சந்திரன். சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா 1:10 காலைல 10:30 மணி வரைக்கும் கேட்டை, பின்பு மூலம். இவங்களுக்கு சந்திராசிரமம். ஜீவன் இன்று முழுவதும் கொஞ்சம் அரை வாழ்க்கை தான் இருக்குது. இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா, மேஷத்துக்கு அனைத்திலும் வெற்றி ஜெயம், ரிஷபத்துக்கு நலம் பயக்கும் ஒரு நாள், மிதுனத்துக்கு புகழ் பாடும் உடைய ஒரு நாள். அனைவரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிதுனம், ஆனால் அனைவரும் புகழ் பாடும்போது நமக்கு ஒரு புத்தி மட்டாயிடும். அதனால தான் புகழ்ச்சியாக இருக்கும்போது முகஸ்துதி செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உயர்வு தரக்கூடிய ஒரு நாள். சிம்ம ராசி இன்னைக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பாங்க. இன்னைக்கு எடுக்கிற முயற்சி பின்னாடி கூட சக்ஸஸ் ஆகும், தைரியமாக எடுங்க. கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபம் தரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கு நன்மை பயக்கும் ஒரு நாள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு சுகம் தரக்கூடிய ஒரு நாள். தனுசு ராசி நேயர்களுக்கு பரிசு அவங்களும் கொடுக்கணும், அவங்களும் பெறணும் பெறது தான் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு. மகர ராசி நேயர்கள் சாந்தம் நிறைந்த ஒரு நாள், மன நிம்மதி. ₹1,00,000 கொடுத்தா கூட கிடைக்காது, பார்த்துக்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு யோகம் தரக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கு சில யோகங்கள் அமைப்பு அவங்களுக்கு இருக்கு. சில விஷயங்களை இன்னைக்கு ஆரம்பிச்சாங்கன்னா சக்சஸ் ஆகும். மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமைதி தரக்கூடிய ஒரு நாள். அமைதி, சுகம் இதெல்லாம் பிறரால் கிடைக்கிறது இல்லை, நமக்கு நாமே ஏற்படுத்தியது. அற்புதமான ஒரு நாள். கருணாதிபதி பார்த்தீங்கன்னா அதிகாலை வரை பவம், பின்பு பாலவம். 1 மணி வரைக்கும் பாலவம் இருக்கு, பிறகு கௌலவம். அப்போ 1 மணிக்கு முன்னாடி பாலவமும் 1 மணிக்கு பின்னாடி நைட்டு 12க்குள்ள கௌலவமும் இன்னைக்கு கருணாதிபதிக்கு வழக்கம் போடணும். எல்லாம் வல்ல இறைவன் தமிழ் கடவுள் முருகரை வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.